இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம். இராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்தை மீண்டும் வேட்பாளராக அறிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அவை தலைவர் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி வரவேற்புரையுடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானி ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தராஜன், அன்வர் ராஜா என முன்னோடிகள் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினர். இறுதியாக காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய கூட்டணி வலுவாக ஒவ்வொரு இடத்திலும் பரஸ்பரமான உறவோடு தேர்தல் களத்தில் இருந்தோம். அப்பொழுது 9 ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், 429 ஊராட்சிகளில் 300க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளும் ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டணியோடு மகத்தான வெற்றியை பெற்றோம். அதற்கு முன்னால் 2021 சட்டமன்ற முதலமைச்சரிடத்திலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் கூட்டணி கட்சி தலைவர்களை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று நன்கு அறிந்து அவருடைய மரியாதையும் அங்கீகாரத்தை தரக்கூடிய நம்முடைய மாவட்டம் மீண்டும் இந்த முறை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3 தொகுதியில் இருக்கின்றார்கள். ஒரு தொகுதியில் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் திருவாரூர் தொகுதியை களமாடுகிறார்கள். முதலமைச்சரை நான் சந்திக்கிற பொழுது இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.